இதுவரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், நடிகர் ரஜினி மற்றும் கமலை தான் ஆதரிக்க மாட்டேன் என்றும் தினகரனை தான் ஆதரிப்பதாகவும் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகர் அட்டகத்தி தினேஷ் தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவாகி வரும் அண்ணனுக்கு ஜே என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் அரசியலை மையப்படுத்தி உருவாகி வரும் படம். நேற்று இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது அட்டகத்தி தினேஷ் தன் மனம் திறந்து நிறைய பேசியுள்ளார். அதில் இந்த திரைப்படம் தனிப்பட்ட நபர் யாரையும் குறிப்பிடவில்லை. இந்த முழு கதையும் எனக்காக எழுதப்பட்ட ஒரு கதையாகவே நினைக்கிறேன். பொதுவான ஒரு அரசியல் கட்சி பற்றிய கதை. நான் மட்டைசேகர் என்ற பெயரில் ஒரு ஏழை தகப்பனின் மகனாக நடித்துள்ளேன். சமுதாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு வாலிபன் காதலித்து கொண்டு வெட்டியாக ஊரை சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் துரோகத்திற்கு ஆளாகி பின் அரசியலுக்குள் அடி வைத்து அரசியல்வாதியாக ஆகிறான். கதைப்படி ஒரு மாநில கட்சிக்கும் ஒரு தேசிய கட்சிக்கும் போட்டியாக அட்டகத்தி தினேஷ் வளர்ச்சியடைகிறார். என்னை பொறுத்தவரை சின்ன வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அரசியலுக்கு வரும் எண்ணமும் உண்டு. அதற்கு உண்டான அனுபவமும் வேண்டும். நியாயமான கோரிக்கைக்கு போராடினால் துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அந்த ஆதங்கம்தான் நான் அரசியலில் இறங்க காரணம். இங்கே வழிகாட்ட சரியான தலைவர் இல்லை. கேள்வி கேட்க கூட தயங்குகிறார்கள். நான் நடிகர் ரஜினி மற்றும் கமலை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன். அதே சமயத்தில் பொதுமக்கள் ஒருவராக கூறுகிறேன். தினகரன் நன்றாக செயல்படுகிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக அணுகுகிறார். நான் அவரைத்தான் ஆதரிப்பேன் என்று அட்டகத்தி தினேஷ் பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார். மேலும் இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும். மேலும் நீங்க அட்டகத்தி தினேஷோட கருத்து குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அதே போல நீங்க யாருக்கு ஆதரிப்பீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.